Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. எந்த வீடியோ போட்டாலும் வர ஒரே கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலை பற்றி தான். இந்த சீரியலை எப்போ தான் லான்ச் பண்ணுவாங்க, டேட் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கன்னு பார்த்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. நானுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களுக்காகவே ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஆடுகளம் சீரியலோட லான்ச்சை பற்றி ஒரு ஹாப்பியான அப்டேட் கிடச்சிருக்கு. லாஸ்ட் டைமுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் லாஸ்ட் டைம் சன் டிவி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் வர இந்த எல்லா சீரியலுமே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் அந்த சீரியலை ஸ்டாப் பண்ணியே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆல்சோ சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஆடுகளம் சீரியலை வந்து சரிகம யூடியூப் சேனலில் மட்டும் அப்லோட் பண்ண போகிறாங்களா? பிகாஸ் ரோஜா சீசன் 2 அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரி பண்ணிடுவாங்களான்லாம் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. அஃபீஷியலாக சன் டிவியோட யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி, ஏன் சன் டிவி சேனல்லையுமே சரி, ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ அஃபீஷியலாகவே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னமே வந்து அது யூடியூப் சேனல்லாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டில் சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பிரைம் டைம் ஸ்லாட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வெயிட்டிங்கில் இருக்குது அந்த சீரியல். இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு அந்த டைமிங்ஸில் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் எந்த சீரியலுமே டிஆர்பியும் கம்மியாக பிடிக்கல. ரொம்பவுமே பழைய சீரியல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. கயல் சீரியல் மட்டுமே தான் பழைய சீரியலாக 1000+ எபிசோட்ஸோட பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகுது. அதுவுமே நம்பர் 1 வரதுனால அதையுமே டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ முடிக்கிறதுக்கோ சான்சஸ் இப்போதைக்கு கிடையாது. ஸோ இப்போ இருந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலில் பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சன் டிவி பிளானில் இருக்கிறத சில தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு பலனாக பார்த்தீங்கன்னா பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆனதான் அந்த சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். நைட்டு 10 மணி ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் நைட்டு 10 மணிக்கு இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 5+க்கு மேலே ரேட்டிங் வாங்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ரஞ்சரி சீரியலை டைம் சேஞ்ச் தான் பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? கிட்டத்தட்ட பல டைம் இந்த சீரியல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சன் டிவி நிறைய டைம்ஸ் ஏமாற்றிட்டாங்க. இந்த டைமாவது வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆடுகளம் சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.